ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்துட்டு இந்த ஹேஷ்டேக் ஆப்ரே அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அதில் தான் இருக்கோம். நார்மலாக நான் வரமாட்டேன் வீடியோவில். சரி நம்ம வீடியோவில் வருவோமே, ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுவோமே. பயங்கர ஹைப் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆனால் வந்து சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க உப்புமா பார்த்துங்க. இதுதான் உப்புமா. எப்படி மற்ற ஐட்டம்லாம் தூக்கி போட்டோம். சாம்பார்லாம் வாயிலே வைக்க முடியல. ஸோ இது டீ வந்து இன்க்ளூடட் கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணார், நல்லா இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் பஃபேன்னு. சரி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பஃபே சாப்பிட்லான்னு வந்தேன். ஸோ இங்கே நல்லா இருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தோசை வந்து ஆர்டர் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அது ஓரளவு பரவாயில்ல மாதிரி இருந்தது. இட்லி ஓரளவு பரவாயில்ல மாதிரி இருந்தது. சட்னி ஒரே ஒரு சட்னி நல்லா இருந்தது. மற்றபடி சாம்பார்லாம் வந்து கருவாட்டு குழம்பையும் சாம்பாரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் தண்ணி அது மாதிரி நம்ம ஜெயிலில் இருந்தால் கூட சூப்பராக கிடைக்கும். அவ்வளோ இதுவாக தான் கொடுத்து $10 போடுறாங்க. டீ இன்க்ளூடட் கிடையாது. ரொம்ப சுமார். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகணுன்னு ஆசைப்படினா கண்டிப்பாக வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் செம க்ரௌடு வருதுங்க, ஏன் வராங்கன்னு தெரியல. பட் ஒரு 4 ஐட்டத்துக்கு மேலே 2-3 ஐட்டம், அதுவும் சட்னி தொட்டு தான். சாம்பார் இல்லாமல் நல்லா இல்லை. பூரிலாம் ஊறி போய் கிடந்தது. எல்லாத்துலேயுமே ஒரு எண்ணெய் பிசுக்கு வாசனை அடிக்குது. அது எங்கேருந்து வருதுன்னு தெரில. டீயில் கூட வருது அந்த வாசனை. ஸோ பார்த்து சாப்பிடுங்க. ஸ்டே ஹெல்த்தி. டேக் கேர். பை.